ஸ்கேம்ல இருந்து ஆரம்பிச்சது நம்மளோட கதை தான் நினைக்கிறேன். ட்ரஸ்ட் இஸ் த முக்கியமான ஃபேக்டர். நீங்க மட்டும் இல்ல, இந்த ட்ராப்ல நானும் விழுந்தவன் தான். இருக்கிறதுலே பெரிய ஸ்கேமா லான்ச் பண்ண ஒரு போனை வாங்கி திரும்ப உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம்னா அதையுமே ஒரு பெரிய ஸ்கேமா பண்றாங்க. லாங் டேர்ம் தமிழ் டெக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும், ஒரு காலத்துல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பேசப்பட்ட ஒரு போன் தான் இது. ஃப்ரீடம் 251. அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. It's called Freedom 251. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஏன்னா அவ்வளோ ஹைப்பை இந்த ஃபோன் ஏற்படுத்தியிருந்தது. நான் வேற ஒரு ஃபோனை ஆர்டர் போட்டேன். அதுலேயும் தமிழ் டெக்ல நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த ஃபோன் வீடியோ தான். ஆனால் இந்த ஃபோன் தான் லாஸ்ட் டெக்கேடோட பிக்கஸ்ட் ஸ்கேம்னு சொல்லலாம். Freedom 251. How he has priced this phone at 251 rupees. கதை கேட்க ரெடியாடா பையன். ஸோ ஆரம்பிச்சதே ஸ்கேம்ல இருந்து ஆரம்பிச்சது நம்மளோட கதை தான் நினைக்கிறேன். பட் என்ன பண்றது, ஹைப்ல ரியாலிட்டி மறந்து போனா இப்படிதான். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. அந்த போனை அப்ப ஆர்டர் போட்டது இன்னைக்கு வரைக்கும் என் கைக்கு கிடைக்கல. பட் இது உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங். 10 வருஷம் லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த கிரேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். 2016 பிப்ரவரி 18 இந்த போனை அபிஷியலி ரிங்கிங் பெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி லான்ச் பண்றாங்க. என்டையர் இந்தியாவுமே ஷாக்ல தான் இருக்கு. நானும் ஒரு வியூவரா என்னடா 250 ரூபாய் இப்படி ஒரு போனா அப்படின்றது போல டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. குளோபல் மீடியால இருந்து எல்லாருமே பயங்கரமா இதை கவர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா only $4 அன்னைக்கு தேதியில, அதாவது வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஹெட்லைன் பரவிட்டு இருக்கு. 3 நாள் புக்கிங் தான், அதுக்குள்ள வாங்கிக்கோங்க, லிமிடெட் பீரியட் அப்படின்றது போல அவங்க பல லட்சம் ஆர்டர்ஸை எதிர்வேற பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கேற்பவே மக்கள் எல்லாருமே ஆர்டர் போட குவிஞ்சாங்க. இல்ல, என்னையும் சேர்த்து ஆர்டர் போட குவிஞ்சோம். உண்மை. எந்த அளவுக்கு ஹைப்னா ஐபோனுக்கு கூட இந்த அளவுக்கு ஹைப் இல்லைங்க. எது இதுக்கு வர வர குளிர் விட்டு போச்சு. ஏன்னா அந்த டைம் நமக்கு போன் வராதா. முதல் போனா நம்ம காசை கொடுத்து வாங்கின முழு போனா இது இருந்துட்டு போட்டோம், கடனே வாங்க வேணாம் அப்படின்னு நினைச்சு வாங்கினேன். பப்ளிக் ஏமாறக்கூடாதுன்றதுக்கு நானே ஏமாந்து ப்ரூஃபா காமிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப அன்பாக்சிங்ல இருந்து போயிடலாமா? அதற்கு முன்னாடி ஃப்ரீடம் 251 மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு கீழே ஏதோ ஜிலேபியில போட்டிருக்காங்க. தம்பி வாடாங்க. ஜோ கர்த்தே ஹேன் வோ கர்த்தே ஹேன். மீனிங் தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். அவருக்கு படிக்க மட்டும் தான் தெரியும், எனக்கு மீனிங் மட்டும் தான் தெரியும். அதாவது ரஜினிகாந்த் படத்துல சொல்வார்ல, நாங்க சொல்றதை தான் செய்வோம். எப்படி டைலாக்லாம் நல்லா தான் வச்சிருக்காங்க. ஆனா போன் வச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே, இருக்கிறதுலே பெரிய ஸ்கேமா லான்ச் பண்ண ஒரு போனை வாங்கி திரும்ப உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம்னா அதையுமே ஒரு பெரிய ஸ்கேமா பண்றாங்க. பட்டி மாதிரி போச்சா? அப்படிலாம் இல்ல, போன் இருக்கு. ஆனா இது செகண்ட் ஜெனரேஷன்ல ஸ்கேம் பண்றதுக்கு அப்பவே அவங்க லான்ச் பண்ணது. ஏன்னா ஃபர்ஸ்ட் போனை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஸ்கேம்னு. சரி, இருந்தாலும் இதுல என்ன இருக்குன்றத பார்த்தலாம். அதுல வேற என்ன இருக்குன்னு சொல்லவே இல்லை. வேணாம், ஒரு மனசு கஷ்டப்படும். அதுல சார்ஜர்லாம் கொடுக்குறாங்க 250 ரூபாய்க்கு. நம்ம சார்ஜர் வேலையே அதுல 10% கூட வராது. பட் அந்த ஸ்பெசிஃபிகேஷனும் பாக்ஸ் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்கை பாருங்களேன். குவாட் கோர் ப்ராசஸர் இருக்கான், 4 இன்ச்க்கான QHD, அது அந்த QHD இல்ல, ஸ்மால் QHD. ஓகே, IPS பேனல் அண்ட் Android 5.1 கொடுத்துருக்காங்க. ரியர்ல 3.2 மெகாபிக்சல், ஃப்ரண்ட்ல 0.3 மெகாபிக்சல், 1 GB ரேம் இருக்கு, 8 GB ஸ்டோரேஜ், எக்ஸ்டெண்டபிள் ஸ்டோரேஜ் வர கொடுத்துருக்காங்க. 1450 mAh பேட்டரி பிளஸ் அந்த பேட்டரி தனியா வரும், நம்ம போட்டுக்கலாம். வைஃபை வேற கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இதுல இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்ப எதுதான் முக்கியம்? இந்த பிரைஸ்க்கு இதை தரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். ஆனா கூட்டி கழிச்சு எப்படி பார்த்தாலுமே இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 2500-3000 ரூபாய்க்கு கம்மி அந்த காலத்திலேயே தந்திருக்க முடியாது, இந்த காலத்திலேயும் தர முடியாது. ஆனா இவன் எப்படி 251 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாங்க. இதுல 31 ரூபாய் ப்ராஃபிட்டும் இதுக்குள்ளேயே நாங்க வச்சுதான் கொடுக்குறோம் அப்படின்னு வேற ஒரு டைலாக் விட்டாங்க. சரி, இந்த போனை பார்த்த உடனே வாச்சு நமக்கு இது 251 தான்பா, கரெக்டா இந்த போன் தான்பா அப்படின்னு தெரியும். ஆனா பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரீடம் 251. பட் இந்த ஜெனரேஷன் 1 சொன்ன பாத்தீங்களா, அது பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி நல்ல அந்த இந்தியன் பிளாக் எல்லாம் அடிச்சு அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலை கொண்டு வரதுக்கு பாக்ஸ் மேல பேர்ல அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களா. முன்னாடி திருப்பினா அங்க போன் தானே இருக்கணும். பட் நம்ம ஆளுங்க நோட்டீஸ் பண்ணது ஒயிட். இது உனக்கு ஒரு பெருமையாடா. ஏன்னா மேல இருந்த வேற ஒரு கம்பெனி பேருக்கு மேலே உங்க ஒயிட்னர் அடிச்சு அர்ஜென்ட்டா இந்த போனை தான் நாங்க கொடுக்க போறோம், இதுதான் நாங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லான்ச் பண்ணி தான் மாட்டினாங்க. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போனை நாங்க வந்து எங்களுடைய அசம்பிளியில நாங்க எல்லாமே பண்ணி இம்போர்ட்லாம் பண்ணி மேட் இன் இந்தியாக்காக இந்த மாதிரி வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை மாத்தினாங்க. இந்த போன்ல அப்படி என்னதான் இருக்குன்னு திருப்பி ஆன் பண்ணா இந்த இடத்துல நாங்க விடுவோமா, திரும்ப பேட்ரியாட்டிக் தேசபக்தி, இங்கேயும் இந்தியா பிளாக்.
உன்னை விட எனக்கு தான் இழப்பு ஜாஸ்தி. இந்த ஃபேக்கா ஃபோன் வரும்போதெல்லாம் அப்படி நின்று நாளைக்கெல்லாம் மாறும் பாருங்க, அந்த மாதிரி தான் யூஐ எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி ஃபாஸ்ட்டாகவே இருக்குது பாருங்களேன். அதனால அன்னைக்கு தேதியில் இந்த ஹைப் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்து மற்ற ஃபோன்லாம் 10,000 ரூபாய் விற்கிற மாதிரியே உள்ளலாம் இருக்குது, எல்லாம் ஒர்க்கும் ஆகுதுன்னு வேற சொன்னாங்க. சரி, இவங்க எப்படி இந்த ரேட்டுக்கு கொடுக்குறதா வந்து கமிட் பண்ணாங்க, எப்படி அவங்க கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கும் போது தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா, அதாவது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்றதா நினைச்சு பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வச்சு ஃபோன் எல்லாம் லான்ச் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ நம்பிக்கை ஆயிடுச்சா? ஃப்ரண்ட் பேஜ்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. செகண்ட் நம்பிக்கையா, குளோபல் மீடியால இருந்து, இந்தியாவோட டாப் மீடியால இருந்து எல்லாருமே கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்னு ஓவராலா யூடியூப்லயே அன்னைக்கு இருந்தவங்க எல்லாருமே இதை கவரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மேலே நம்பிக்கையும் வந்துருச்சு. இது ட்ரஸ்ட் இஸ் த முக்கியமான ஃபேக்டர். உன் கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சுடா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் புதுசா கவர்மெண்ட் வந்திருந்தது. அவங்க மேட் இன் இந்தியா இந்த விஷயத்தெல்லாம் நல்லா புஷ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல இவங்க கவர்மெண்ட் கிட்டே இங்க டிஜிட்டல் இந்தியாவை பண்ண போறீங்க, மேக் இன் இந்தியாவை கொண்டு வர போறீங்க, இதுக்கெல்லாம் நாங்க எங்களுடைய பங்களிப்பா இதை பண்றதுக்கு தயாரா இருக்கும், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அரசாங்கமே, எங்களுக்கு ஒரு 50,000 கோடியை மட்டும் கொடுங்க, இந்த இனிஷியேட்டிவை நாங்க எடுத்து நடத்துறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு 10 பைசா கிட்ட போடா. சோ இந்த அளவுக்கு ஐபால்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த போனை வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் வீடியோல நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்தோம். அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் பேக் எண்ட்ல டிகின் பண்ணும் போதெல்லாம் இதுக்கு BA சர்டிபிகேஷனே கிடையாது, இவங்களுக்கு அபிஷியலி மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் கிடையாது, எங்கேயுமே உங்க கான்ட்ராக்டும் போட கிடையாது, அண்ட் வேர் ஹவுஸ்ல இருந்து எதுவுமே வந்து கிடையாது. இதுல என்னன்னா மினிமம் 50 லட்சம் பேருக்காச்சும் நாங்க இந்த போனை கொடுக்கறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்ததே வெறும் 30,000 ஆர்டர்ஸ் தான். சரி, அதையாச்சும் அவங்க முழுசா கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா 5,000 பேருக்கு நாங்க இப்ப கொடுத்துட்டோம், மீதி எல்லாருக்கும் நாங்க சீக்கிரமா கொடுத்துருவோம் சொன்னாங்க. அந்த 5,000 பேர்ல நானும் இல்ல, கண்டிப்பா பார்க்கக்கூடிய நீங்களும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டேய், சின்னவன் பேரே படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ. சோ அடுத்தபடியாக ஒரு சில பாலிட்டிஷியன்ஸே இது மேல வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மக்களும் ஏமாற ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. அப்படின்ற பட்சத்தில் 2017 இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டரான மோஹித் கோயலை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ ஃபைனலி நமக்கும் ஃப்ரீடம் கிடைக்கல, அவருக்கும் ஃப்ரீடம் கிடைக்கல, புடிச்சு உள்ள போட்டாங்க. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ நானு. சாப்பிடுறேன். அண்ட் ஒரு சில சோர்சஸ்ல ஆன்லைன்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப் தான் ஏத்துறாங்க. 100 கோடி 150 கோடி இவங்க கலெக்ட் பண்ணாங்கப்பா. கலெக்ட் பண்ணிட்டு அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஸ்மார்ட்டா பேங்க்ல வச்சுட்டாங்க. ஒரு 6 மாசம் இந்த கேஸ் அப்படிலாம் நடக்கிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணி அதுல வந்து FD காசு ஒரு 6-7 கோடி ரூபாய் எல்லாம் எடுத்துட்டு மீதி காசு எல்லாம் மக்களுக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. அவ்வளோ தாராள பிரபு அப்படின்றது போல ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நானும் தான் புக் பண்ணேன், எனக்கு இந்த காசு இன்னைக்கு வரைக்கும் வரல. பார்க்கக்கூடிய நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் புக் பண்ணி உங்களுக்கு காசு வந்திருக்கா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்க, நம்ம ஷேர் பண்ணிப்போம் நம்மளுடைய கவலையை. ஸோ இந்த ஃப்ரீடம் 251 அப்படின்றது ஒரு போனா இல்லாம ஒரு சகாப்தமா இருக்கு. நம்ம தமிழ் டெக்குடி ஜேர்னி ஆரம்பிச்சதை இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு 10வது வருஷத்துக்கு ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு போன் என் கையில கிடைச்சி நான் பண்ண வைக்கிற அளவுக்கு டைம் என்ன கொண்டு வரணும் எதிர்பார்க்கல. பட் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது சொல்லுங்க. அதே போல நம்ப முடியாத அளவுக்கு எப்போ ஒரு விஷயம் உண்மை அப்படின்ற மாதிரியே நம்மள சுத்துதோ அது உண்மை இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்ன்றத நம்ம இதுல இருந்தும் புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன எதிர்த்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.